ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போது சென்னை தவிர மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நீங்கள் வந்து எதனா ஒரு வீட்டு மனை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது கட்டாயமாக டிடிசிபி அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா டிடிசிபி அப்ரூவ் பண்ணப்பட்ட மனைகளுக்கு தான் நம்ம ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இல்லைனா அந்த பைப்லைன் கனெக்ஷனு, இந்த மாதிரி வாட்டர் கனெக்ஷன், இந்த பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்குறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் டிடிசிபி அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது. அதுவே சென்னையில் உள்ள மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிஎம்டிஏ அப்படின்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே டிடிசிபி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்னை தவிர மீதி இருக்கக்கூடிய எந்த மாவட்டமாக இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அந்த மனைக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு மனை கேட்குறீங்க அப்படின்னா இது வந்து டிடிசிபி அப்ரூவ் பண்ணியிருக்குங்க அப்படின்னா அந்த ப்ரொமோட்டரே வந்து சொல்லுவார். அல்லது அந்த ப்ரொமோட்டருடைய அந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, விளம்பர பலகையில் வந்து டிடிசிபி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டிடிசிபி அப்ரூவ் நம்பர் அப்படின்னு போட்டு நம்பரும் அந்த இயரும் போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த டிடிசிபி அப்ரூவ் பண்ணப்பட்ட லேண்ட் வந்து ஆன்லைனில் அவங்க கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் போயிட்டு ஓகே இவங்க சரியாக அப்ரூவ் பண்ணப்பட்ட லேண்டு தானா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி அப்படிங்கிற தகவல் இப்போ நான் சொல்கிறேன். இன்கேஸ் அந்த விளம்பர பலகையில் அந்த டிடிசிபி அப்ரூவ் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ப்ரொமோட்டர்ட்டே கேட்கலாம். இந்த மாதிரி டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவங்க அந்த நம்பர் கொடுப்பாங்க, நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுங்கள். அல்லது அந்த விற்பனை பத்திரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த டிடிசிபி அப்ரூவ் பண்ண அந்த லேஅவுட்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணலாம். சரி, இப்போ அந்த லேஅவுட் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் ஒரு மனை வாங்க போகிறீங்க, பர்டிகுலராக ஒரு ஏரியாவில் வந்து ஒரு மனை வாங்க போகிறீங்க, ஒரு ஊரில் எத்தனை பர்டிகுலராக இந்த வருஷம் ஒரு 2018 எடுத்துக்கலாமா, 2018 எத்தனை மனைகள் வந்து டிடிசிபி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் காமனாக செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த டிஎன் லேஅவுட் reg.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபார் வேர்ல்டு அப்ளிகேஷன் இன் டிடிசிபி ஏரியா அப்படின்னு போட்டு கீழே பப்ளிக் வியூ அப்படின்னு நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த டைப் ஆஃப் லோக்கல் பாடி கிளிக் பண்ணிங்கன்னா கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, பஞ்சாயத்து யூனியனா அல்லது டவுன் பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் முனிசிபாலிட்டி அப்படின்னா முனிசிபாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன் பஞ்சாயத்தில் தான் வாங்கினேன், அதனால் டவுன் பஞ்சாயத். அடுத்தபடியாக இந்த இடத்துல பாருங்கள் லோக்கல் பாடி வந்து கேட்குது. லோக்கல் பாடி தாலுக்கா, அந்த தாலுக்காங்கிற பாருங்கள், அந்த லோக்கல் வில்லேஜ். ஸோ அதனுடைய பெயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், எந்த வில்லேஜில் நீங்கள் அந்த மனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. அடுத்தபடியாக லேஅவுட் ஸ்கெட்ச் அப்ரூவல் இயர், இது வந்து கண்டிப்பாக தேவை. அவங்க வந்து ஒரு 2019 அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் நான் 2019 என்ட்ரு பண்ணுறேன். நான் ப்ரொமோட்டரை கேட்கும்போது 2019 அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சப்போஸ் 2018 அப்படின்னா 2018 நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கெட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2019 வருடத்தில் நான் செலக்ட் பண்ண அந்த டவுன் பஞ்சாயத்தில் வந்து மொத்தமாக 2 மனைகள் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் ப்ரொமோட்டர்கிட்ட கேட்கும்போது சப்போஸ் 51 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த 51/2019 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த வியூ ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அல்லது வேறு நம்பராக இருந்தால் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அது கொடுத்தோடனே இந்த பார்த்தீங்கன்னா அந்த மனையினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதில் போய்ட்டு நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து வாங்க போகிறது எந்த மனை அப்படிங்கிறத இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மனையினுடைய நம்பர் இதில் போட்டிருப்பாங்க 14, 17, 20, 21, 22. நீங்கள் எத்தனாவது மனை வாங்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த மனையில் இருக்கக்கூடிய அளவுகளும், இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய அளவுகளும், நீங்கள் அந்த கிரவுண்டுடைய அளவுகள் இருக்குது பார்த்தீங்களா, வாங்க போகிற அளவுகளும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து அளவு கம்மியாக இருக்கும், மனையில் வந்து அளவு அதிகமாக இருக்கும், ஆனால் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா அளவு கம்மியாக இருக்கும். இப்போ பார்க் ஏரியாலாம் இருக்குது, ஒரு மனைக்குள்ளே பார்க் ஏரியாலாம் இருக்குன்னா அது நம்ம மனையோட சேர்ந்து அந்த பார்க் ஏரியாவோட அளவும் இந்த லேஅவுட்டில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அதெல்லாம் வந்து பின்னாடி வில்லங்கமாகி போயிடும். அதனால் நீங்கள் வாங்கும்போதே கரெக்டாக பார்த்து வாங்கிக்கணும். மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பூங்காலாம் இருக்கா, பூங்கா 1 மொத்தம் 2 பூங்கா இருக்குது. இப்போ ஒரு மனைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள்லாம் இவங்க ஃபாலோ பண்ணி தான் இந்த லேஅவுட் வந்து அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. அதற்கான விவரங்கள் எல்லாமே இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடில்.
ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மனை வாங்க போகிறீங்களோ அந்த மனையினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக செக் பண்ணலாங்க. இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.